ஹலோ ஆல். நமக்கு டிரெக்ஷன் பேஸ் பண்ணி எஸ்ஏ எக்ஸாம்ல ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுதுன்னு பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்க. ஒரு கை கடிகாரத்தில் மணி 4:30 காட்டுகிறது. நிமிடமுள் கிழக்கு நோக்கி இருந்தால் மணிமுள் எந்த திசையை நோக்கி இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கிளாக்ல இப்போ வந்து டைம் வந்து 4:30ங்க. அதில் நமக்கு மினிட் ஹேண்ட் வந்து ஈஸ்ட் டிரெக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது ஹவர் ஹேண்ட் வந்து எந்த டிரெக்ஷனில் இருக்குன்னு தான் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இப்போ இது வந்து கிளாக்னு எடுத்துக்கலாம். டைம் எவ்வளோ சொல்கிறாங்க? 4:30யா? ஸோ 4:30னா இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இதுதான் 4:30. இப்போது அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மினிட் ஹேண்ட் இருக்குல்ல, இது வந்து நமக்கு ஈஸ்ட் சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹேண்ட் இருக்குல்ல, ஹவர் ஹேண்ட், இது நமக்கு என்ன டிரெக்ஷனில் இருக்குன்னு தான் கொஸ்டினு. இப்போ சால்வ் பண்ணுவோமா? இப்போது நார்மலா டிரெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வெஸ்ட்டாக இருக்குங்க, இது ஈஸ்ட்டாக இருக்கும், இது நார்த்து, இது வந்து நமக்கு சவுத்தாக இருக்குமா? இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது படி இதுதான் ஈஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்வியஸாக இது வெஸ்ட்டாக இருந்திருக்குமா? இப்போ நார்த் சவுத் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? ஈஸ்ட்லேருந்து கிளாக் வைஸ் வந்தீங்க அப்படின்னா சவுத் இருக்குது. ஸோ ஈஸ்ட் நமக்கு இங்கே இருக்குது. கிளாக் வைஸ்னால் இது தானே. அப்போ இது சவுத்தாக இருக்கும், இது வந்து நமக்கு நார்த்தாக இருக்கும். இது கிளியராக இருக்கா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இதுதான் நமக்கு எந்த டிரெக்ஷனில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இப்போது இது ஈஸ்ட்டாக இருந்தால் இது வந்து நமக்கு வெஸ்ட்டில் இருந்திருக்குமாங்க. தென் இந்த டயக்ராம் படி இது வந்து நமக்கு சவுத்து, இது வந்து நமக்கு நார்த்தாக இருந்திருக்கும். அப்போது இந்த டிரெக்ஷன் இருக்குல்லங்க, இது வந்து நமக்கு எந்த சைடாக இருந்திருக்கும்? பாருங்கள், இது நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் மிடில் தான் இருக்குது. ஸோ இது நார்த் ஈஸ்ட்டாக தானே இருந்திருக்கும். இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி. அந்த ஹவர் ஹேண்ட் வந்து நமக்கு நார்த் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும்.